டேய் மச்சான், நம்ம வாழ்க்கையில எப்பயுமே செம்ம ஜாலியா ஒரே வைபா செம்ம மோட்டிவேஷன்ல ஜாலியா வாழணும்டா. எந்த நினைச்சுமே ஃபீல் பண்ணக்கூடாது. ஃபுல் மோட்டிவேஷன்ல வாழணும். ஓ அப்படியா? இப்படி ஒன்று அழ வைக்கிறேன். டேய் மச்சான், உனக்கே காலேஜில் 22 அரியர் இருக்கு. நீ இது எப்போ கிளியர் பண்ணி எப்போ வேலைக்கு போற? டேய் அதெல்லாம் நான் அசால்ட்டாக கிளியர் பண்ணுறேன். நீ வேணா பாரு, உனக்கு முன்னாடியே நான் வேலைக்கு போயிடுவேன். மோட்டிவேஷன் மோட்டிவேஷன். ஓ தப்பிச்சிட்டியா? டேய் மச்சான், நேற்று உன் எக்ஸை பார்த்தேன்டா. அவன் ஏதோ ஒரு பையன் கூட சுற்றிட்டு இருந்தா. ஒரு வேளை உன்னை கைட்டி விட்டு அவன் கூட சுற்றி லவ் பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு. அதெல்லாம் என்னடா இருக்கு? அவங்க வாழ்க்கை, அவங்க விருப்பம், அவங்க என்னவோ பண்ணுறாங்க, நமக்கு என்ன. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்க மச்சான், நம்மளை ஒருத்தங்க வேணான்னு விட்டு போயிட்டாங்கன்னா அதை நினச்சி நம்ம வருத்தப்படக்கூடாது. அதை ஒரு மோட்டிவேஷனாக வச்சுட்டு நம்ம அவங்க முன்னாடி வாழ்க்கையில் முன்னேறி காட்டணும். எப்பயுமே ஜாலியாக இருக்கும்டா. வைப் பண்ணு, மோட்டிவேஷனோட வாழணும். மோட்டிவேஷன் மோட்டிவேஷன். இதுலேயும் எஸ்கேப் ஆகிட்டியா? இந்த வாட்டி கண்டிப்பாக சிக்குவா. டேய் மச்சான், என்னடா மண்டை உனக்கு ஏறினே போகுது. ஒரு வேளை முடி கொட்டுது போலடா. அவ்வளோதான், சொட்ட உள்ள போகுது உனக்கு. என்னடா சொல்ற? உண்மையாவா? ஆமாண்டா, முடி கொட்டுது, மண்டை ஏறினே போகுது, சொட்டதான் உள்ள போகுது உனக்கு. ஐயோ உண்மையா முடி கொட்டுதாடா எனக்கு. டேய் ஐயோ, இப்பவே இந்த வயசுல முடி கொட்டுது, இன்னும் கொஞ்ச நாள்ல சொட்ட ஊத்து மொத்தம் முடியும் போயிடும். ஐயோ என் வாழ்க்கையா போச்சே. டேய் எவ்வளவு ஒரு மோட்டிவேஷனோட இருந்தேன்டா. முடி கொட்டுது அப்படின்னு 2 வார்த்தை மொத்த மோட்டிவேஷனை போட்டு உடைச்சிட்டியாடா. என்னத்த சொல்ல.